நேர்மையாக வாழ்கிறவங்கள இறைவன் பெருசாக நேசிக்கிறான். நாம் நேர்மையாக இல்லைன்னா நம்மளால் யாருக்கோ ஏதோ ஒரு கஷ்டம் வரும்னு நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ரோடு போடுறாங்க, அந்த பகுதிக்கான மக்கள் பிரதிநிதி அரசாங்கம் ஒதுக்கின நிதியிலிருந்து ஒரு பகுதியை அவருக்கு ஒதுக்கிட்டு ரோடை தரமில்லாமல் போடுறாருன்னா அது நேர்மை இல்லாத செயல் தானே. மழை காலத்தில் ரோடு மேடும் குழியுமாகி எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டம். எங்கெல்லாம் நேர்மை இல்லையோ அதோட விளைவாக யாரோ எங்கேயோ கஷ்டப்படுவாங்க. நம்மளால் யார் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதுக்கான விளைவு நம்மளை வந்தே தீருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இது இறைவன் ஏற்படுத்தி வச்சுருக்கிற ஒரு விதி. இன்றைக்கி நமக்கு ஏற்பட்டிருக்க பல கஷ்டங்களுக்கும் நோய்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கலாம்ல. நம்ம வாழ்க்கைங்கிறது நாம் செய்கிற செயல்கள் தானே. நேர்மையான செயல்களுடைய விளைவு தான் அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச வாழ்க்கை. நேர்மையாக இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் அன்பாக இருக்கிறது தான். நம்ம யார் மேலே அன்பு வச்சுருக்கிறோமோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம். அப்போ நம்ம மனசில் நேர்மை இல்லைன்னா நம்ம மனசில் அன்பும் இல்லைன்னு தானே அர்த்தம். அன்பு தான் நேர்மைக்கு அடிப்படை. மனசில் அன்பு அதிகமாக அதிகமாக நம்ம செயல்களில் நேர்மையும் அதிகமாகும். நேர்மையாக இருக்க இது ஒன்று தான் வழி. யார் மனசில் உண்மையான அன்பும் உறுதியான நேர்மையும் இருக்கோ அவங்க மனசு ஒரு கோயில். அந்த கோவிலில் தான் இறைவன் இருப்பான்.